25 லட்ச ரூபாயில உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க, தனி வீடு. ஒரு வீடு இல்ல 3 வீடு ரெடியா இருக்கு. எந்த வீடு வேணா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாங்க. இல்ல உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னா இவங்கள்ட்ட 100 பிளாட் அவைலபிள் இருக்கு. இவங்களே 25 லட்ச ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து இவங்களே கட்டி தராங்க. இந்த வீடோட எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்குங்க. பைபாஸ் அந்த சர்வீஸ் ரோட்லயே அமைஞ்சிருக்கு. இந்த வீடோட எக்ஸாக்ட் லொகேஷன் என்ன பிரைஸுக்கு தராங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ எடுக்க நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா வி ஸ்கொயர் தாங்க. வி ஸ்கொயர்லேருந்து இப்போ நம்ம கூட அருண் ப்ரோ தான் இருக்காங்க. ஆல்ரெடி தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆமாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னும் வீடாக போட்டிங்க நீங்கள் இந்த தடவை? ஆமாம், நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வீடு வேணும், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வீடு வேணுங்கிறாங்க. ஓகே, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் போட்டால் கூட அது ரொம்ப ராங்கு. பக்கத்துலேயே வேணுங்கிறாங்க. ஓகே, பக்கத்துலேயே ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சு. அதனால அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி வீட்டோட பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ஃபுல்லாக ஒரு நல்ல வீடுங்களுக்கு மத்தியில் தான் இருக்குது. வீட்டுக்கு சர்ச்சு ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு. கரெக்டாக ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டர் கூட அதுதான் பைபாஸ் ரோடு. அதுதான் பைபாஸ் ரோடு. ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தான் பைபாஸ். ஓகே, ஆப்போசிட்ல ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, இந்த லேண்ட் வீட பத்தி எக்ஸாக்ட் லொகேஷன் எல்லாமே சொல்லிருக்கேன். இது கரெக்டா பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டிங்க. கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே ஒரு பெரிய 200 அடி பைபாஸ் போயிட்டு இருக்கு. எங்க போறதுன்னா நார்த் இந்தியா போற பைபாஸ் அது. ஸோ அந்த பைபாஸ் சர்வீஸ் ரோட்லயே நம்ம ப்ராப்பர்ட்டி. ஜஸ்ட் நீங்க பாக்குற அந்த டிஸ்டன்ஸ்ல தான் பைபாஸ் தெரியுது. ஸோ பைபாஸ்ல இருந்து ஒரு 10 வீடு தாண்டினா நம்ம வீடு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. டோட்டலா ஒரு 4.5 ஏக்கர்ல இந்த ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கு. ஸோ 4.5 ஏக்கர்ல 150 பிளாட்டுக்கு மேல போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 50 பிளாட் சேல்ஸா இருக்கு. ரெடி வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. சார் என்ன அப்படியே போகுது. கஸ்டமைஸ் மாடல் தான் நிறைய பேர் கேட்கறாங்க. இப்போ யாருமே வந்து ரெடி வீடு எல்லாமே லைக் பண்றது கிடையாது. எனக்கு என் மாடலுக்கு ஏத்தாப்புல கட்டி கொடுங்க, இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிட்டு ஒரு 4 மாசம் வெயிட் பண்ண மாட்டேன்னா என் மாடல் கட்டி கொடுக்குன்னு கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் கஸ்டமைஸ் ஃபுல்லாவே. என்னோட ஆப்ஷன் வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இடத்த பார்த்துட்டு இவங்க கஸ்டமைஸ் தான் கட்டிக்கணுன்ற. ஏன்னா நீங்களே வந்து உங்கள் வீடை ஒரு பார்த்து டிசைன் பண்ணி கட்டிக்க முடியும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. என்ன ஆனாலும் ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இப்போ எத்தனை வீடு இருக்குது ப்ரோ? மொத்தம் 6 வீடு இருக்குது. மொத்தம் 6 வீடு இருக்குது ரெடி டு மூவ்ஸில். வந்து பாருங்கள், உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்கள் ஆப்ஷன் தான். சரி ப்ரோ, இப்போ லேண்டுன்னு வாங்கணும்னா இங்கே எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இப்போ லேண்ட் அவைலபிள் இருக்குது? இங்கே மினிமம் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது. 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது லேண்டு. 600, 800, ஒரு கிரவுண்டு, 3000 ஸ்கொயர் ஃபீட், 10,000, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியா. ஓகே, ஸோ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணாலும் இருக்குது. பட் இது எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்ட். இப்போலாம் அப்ரூவ்ட் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. ஸோ டிடிசிபி ரேராக அப்ரூவ்ட் வாங்கி வச்சிருக்கேன். பேங்க் லோன் 90% போய்க்கலாம். உங்களுக்கு எந்த பேங்க்ல வேணுமோ போய்க்கலாம். இந்த ஃபினான்ஸ்ல தான் போகணும், இந்த பேங்க்ல தான் போகணும்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த பேங்க்ல வேணுமோ அந்த பேங்க்ல லோன் பண்ணி கொடுத்துறேன். ஓகே ப்ரோ, இப்போ லேண்ட் வாங்கணும்னா எவ்வளோ உங்கள் கையில் முன்பணம் இருக்கணும்? வீடு வாங்கணும்னா எவ்வளோ முன்பணம் இருக்கும்? கையில் வெறும் 2 லட்ச ரூபா இருந்தால் போதும். ஓகே, வெறும் 2 லட்சம் இருந்தால் போதும். இண்டிவிஜுவல் வில்லா உங்களால் வாங்கிக்க முடியும். பேலன்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருக்கணும். அது மெயினான விஷயம். ஓகே, ஸோ உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா வெறும் 2 lakhs உங்கள் கையிலேருந்து ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இண்டிவிஜுவல் வீடு உங்கள் மாடலுக்கு ஏற்றாப்புல கட்டித்தரந்தாலும் கட்டித்தரேன், இல்லை ரெடி வீடு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, சரி ப்ரோ, இந்த கும்மிடிப்பூண்டியை பற்றி க்ரோத் எல்லாம் சொல்லுங்கள் ப்ரோ. சார், கும்மிடிப்பூண்டியில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ரயில்வே ஸ்டேஷன். நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து சிட்டிக்குள்ளே போயிட்டு வரதுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ப்ராப்பர்ட்டிங்கிறது நமக்கு மெயின் ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கினா ஒரு லேடிஸ் இறங்கினா கூட நைட் டயத்தில் நடந்து வரலாம். ஏன்னா ஆப்போசிட் தான் பைபாஸ் ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கும். ஸோ ஆப்போசிட் நடந்து வந்தால் நம்ம ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். மெயின் விஷயம். ரெண்டாவது பஸ் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம். மெயின் பார்த்தா டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் இருக்குது. பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் பஸ் ஸ்டாண்ட். அப்படியே சர்வீஸ் ரோட்லயே பஸ் ஸ்டாண்ட். சோ கும்மிடிப்பூண்டி பஸ் ஸ்டாண்ட், நியூ கும்மிடிப்பூண்டின்னு சொல்லுவாங்க. நியூ கும்மிடிப்பூண்டி பஸ் ஸ்டாண்ட் வரும். சோ மெயின் ரோட்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. சோ 2 ஃபெசிலிட்டி இருக்கு. மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லே மார்க்கெட். சோ கடைங்க எல்லாமே இருக்கு. இந்த சரௌண்டிங்ல உள்ள ஒரு 18 கிராமம் 20 கிராமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் பஜார் கும்மிடிப்பூண்டி தான். ஓகே, சோ எல்லா ஷாப்ஸும் எல்லா கடைகளும் இருக்கும். நீங்க டி நகர்ல போயிட்டு எல்லா கடைகளுமே இங்கேயே இருக்கும் ஃபுல்லா. ஓகே, சோ ஷாப்ஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, சோ மார்க்கெட்டே இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டும் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ் இது மெயினா தேவைப்படும். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப ஃபேமஸ். அதாவது ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்டி ஸ்கூல், இது ரெண்டுமே ஒரே இதுதான். ஸோ இது ரொம்ப ஃபேமஸ். இது நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 4.5 கிலோமீட்டர்ல இது அமைஞ்சிருக்கு. பைபாஸ் சர்வீஸ் ரோட்ல அமைஞ்சிருக்கு. டிஜேஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதுவும் இங்க இருந்து 1 கிலோமீட்டர்ல அதுவும் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே ஃபேமஸானது இங்க ஃபுல்லாவே. அது இல்லாம காலேஜ் பாத்தீங்கன்னா 4-5 காலேஜ் இருக்கு. ஸோ ஃபேமஸான காலேஜ் மட்டும் நான் சொல்றேன். அது இல்லாம வேலம்மாள் ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸ். வேலம்மாள் ஸ்கூல் அதுவும் இங்க இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு. இன்னொரு மெயின் அப்ரிசியேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கும்மிடிப்பூண்டியில் ஹப்னு ஒன்று வருது. என்ன புதுசாக சொல்கிறேன் ஹப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையை வந்து ஃபுல்லாக சென்னையில் உள்ள மெயினான விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக அவுட்டரில் கொண்டாடுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுன்னு எடுத்துட்டோம்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட், அதை 3ஆக பிரிச்சிட்டாங்க. ஒன்று கிளாம்பாக்கம், ஒன்று குத்தம்பாக்கம், ஒன்று மாதாவரன் பிரிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து ஏர்போர்ட் பரண்டூரில் தூக்கி போட்டாங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல்
எக்மோர் 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? ஆமா. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை தாம்பரத்தை தூக்கி போடுறாங்க. அது ஆல்ரெடி நியூஸ் வந்துருச்சு. ஓகே. இன்னொன்று சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கும்மிடிப்பூண்டிக்கு மாத்துறாங்க. ஓ கும்மிடிப்பூண்டி. ஆமா, இது நெட்ல இருக்கு. ஒரு அதுல இதுல நீங்க அட்டாச் பண்ணலாம், நமக்கு தரேன் போட்டு விடுங்க. ஓகே. ஸோ கும்மிடிப்பூண்டியில் ஹப் ரெடி பண்றாங்க. ஸோ இனிமே வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. எல்லாருமே ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன். அப்போ சென்னையிலேருந்து நார்த் இந்தியாவில் போகிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ட்ரெயின் டிராவல் பண்ணி இங்கே கும்மிடிப்பூண்டிக்கு இல்லை டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் வந்து இங்கே இறங்கி தான் அவுட்டருக்கு போகிற மாதிரி, சென்னைக்கு போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து இறங்கி தான் சென்னைக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஏரியா கொஞ்சம் பீக் ஆயிரும். ஒரு காலத்தில் சென்ட்ரல்லாம் எப்படி இருந்துச்சோ அதை விட ரேஞ்சுக்கு இது ஒரு 10 வருஷம் கழிச்சு இது பயங்கர டெவலப்மெண்ட் ஆயிரும். ஸோ ஒரு ஹப்புங்கிறது ஓவரால் இந்தியா ஃபுல்லாக போகிற எல்லா ட்ரெயினுமே இங்கேருந்து தான் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் இன்னும் க்ரோத் ஆகிட்டே இருக்கும் ஃபுல்லாகவே. அதில் இல்லாமல் நம்ம ப்ராப்பர்ட்டியோட இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா வீட்டுக்கு மத்தியில் ஏதோ ஒரு பைபாஸ் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போட்டிருக்கேன், எங்கேயோ உள்ள போட்டிருக்கலாம் கிடையாது. அதான் பைபாஸ், அதான் ரயில்வே ஸ்டேஷன், சரௌண்டிங் இவ்வளோ வீடு இருக்கு. வீட்டுக்கு மத்தியில் தான் என்னுடைய ப்ராப்பர்ட்டியாக போட்டிருக்கேன். ஓகே ப்ரோ, சுற்றி சொல்லிட்டீங்க. இப்போ சைட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லுங்க சார். இது ஆக்சுவலாக டிடிசிபி ரேர் அப்ரூவ், அதான் மெயின். சைட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் கிளியராக இருக்கணும், அதுக்கப்புறம் அப்ரூவலாக இருக்கணும். ஸோ நம்ம டாக்குமெண்ட் டைட்டில் வெரி 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 கிளியர். 1950 டில் டேட் வரைக்கும் 70 வருஷத்துக்குரிய டாக்குமெண்ட் செட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரேர் அப்ரூவல் வாங்கியிருக்கேன், டிடிசிபி அப்ரூவ் வாங்கி வச்சிருக்கேன். அது இல்லாமல் சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கேன். 30 ஃபீட் ரோடு இருக்கு, 24 ஃபீட் ரோடு பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கேன். இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கேன், ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் 2 செக்யூரிட்டி கொடுத்துருக்கேன். அதாவது மார்னிங் நைட் 2 டைமே செக்யூரிட்டி, ஃபுல் செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்கும். கேட்டட் கம்யூனிட்டி, அதனால ஃபுல் செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்கும். அது இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டாக சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்ட்ரீட் லைட் வந்து சோலார் சிஸ்டத்தில் போடுவீங்க. பட் இது வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லியிருந்தேன், பேசும்போதே கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் போட பண்ணுறதுனால ஸ்ட்ரீட் லைட்டு கவர்மெண்ட் போஸ்ட்டே ஆர்டர் போட்டு இந்த போட்டிருக்கேன். உள்ள இபி லைன் போஸ்ட் எல்லாமே உள்ள கொடுத்துட்டேன். ஸோ உள்ள ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவும் கொடுத்துருக்கேன். ஏன்னா சேஃப்டி வேணும் இல்லையா? சுற்றி வீட்டுக்கு மத்தியில் தான். பட் இந்த காலகட்டத்தில் சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ செக்யூரிட்டி சர்வீஸோட சேர்த்து சிசிடிவி கேமராவும் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி நான் சைட்டுக்குள்ளே கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் உள்ள பார்க்கு, ஷாப்ஸ் இதுக்கும் இடம் கொடுத்துருக்கேன், ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் டேரெக்டாக வந்து பார்க்கும்போது இங்கே பார்க் எல்லாமே பார்க்க. ப்ரோ சைட்டுக்கு உள்ளார வெளியில் எல்லாம் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. பட்ஜெட் என்ன பட்ஜெட்லேருந்து கொடுக்குறீங்க? ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கினா 50 லட்சம் 45 லட்சம் ப்ராப்பர்ட்டியில் பட்ஜெட்டில் தான் கிடைக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வேணும், அப்போ தான் நான் சென்னைக்குள்ள ஈஸியாக ஒர்க்குக்கு போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கிளைண்ட் கேட்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வெறும் 25 லட்ச ரூபாய்க்கு 1 BHK சிங்கிள் பெட்ரூம் 25 லட்சம். இதே நான் டபுள் பெட்ரூம் வேணும் அப்படின்னா வெறும் 29 lakhs 2 BHK 29 lakhs பட்ஜெட்டில் கட்டி தரேன். ஸோ 25 lakhsல சிங்கிள் பெட்ரூம், 29 lakhsல டபுள் பெட்ரூம். ஸோ இது இல்லாமல் இதில் என்ன பண்ணலாம், இதுக்கு எல்லாமே அடிஷ்னலாக என்ன வரும்? ஏன்னா எல்லாரும் வீடுன்னு சொல்கிறாங்க, 30 லட்சம் சொல்கிறாங்க, 20 லட்சம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே போயிட்டு வந்து பார்த்தோம்னா இது எக்ஸ்ட்ரா இது எக்ஸ்ட்ரா இது எக்ஸ்ட்ரா இது எக்ஸ்ட்ரான்னு போட்டு கடைசியில் 40 லட்சம் கொண்டு வந்துறாங்க. ஒரு 10 லட்சம் எக்ஸ்ட்ராவே வந்துருது அப்படிங்கிற மாதிரி நிறைய கிளைண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபோனில் இந்த வீடியோலேயே உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிடுறேன். ஸோ 25 lakhs சிங்கிள் பெட்ரூம் வாங்குறீங்கன்னா இதுக்கு அடிஷ்னலாக என்ன வரும்னா ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட், உங்கள் லேண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அது செப்பரேட்டாக இருக்கும், அதை நீங்கள் தான் பே பண்ணணும். ஸோ அது இல்லாமல் வேறு என்ன வரும்னா நீங்கள் லோனில் போகிற மாதிரி இருந்தால் லோனுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் இந்த அமௌண்ட்டுங்கிறது எக்ஸ்ட்ரா வரும். அது ஒரு 10 ரூபா 5 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு வரும். அது தாண்டி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இதை வந்து லேண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டேன், லோன் ப்ராசஸிங் ஃபீஸ் சொல்லிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபி, போர்வெல், பில்டிங் பிளான் அப்ரூவல், செப்டிக் டேங்க், கன்ஸ்ட்ரக்ஷன், ஜிஎஸ்டி. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வர விஷயம். ஸோ இந்த 5 விஷயமும் நான் ஃப்ரீ கொடுக்குறதுனால இந்த காஸ்ட்டும் உங்களுக்கு வராது. ஸோ அப்போ 25 lakhs ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் உங்களுடைய சார்ஜ் வரும். இந்த 25 lakhsலேருந்து எதுவும் கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு ஃபோன்லேயே உங்கள் வீடியோலாம் பார்த்தா ஃபோன்லேயே கேட்டுறாங்க, 25 lakhs கம்மியாக கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 25 lakhsலேருந்து உங்களுக்கு முதல் வீடாக இருந்தால் மானியம் கவர்மெண்ட் தரது, நான் தரதில்லை, கவர்மெண்ட் தர, சென்ட்ரல் கவர்மெண்ட் தர பிரதமர் ஆவாஸ் அப்படிங்கிற ஒரு PM ஸ்கீம் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து 2,60,000 ரூபா உங்களுக்கு லோன் அமௌண்ட்டில் கழியும். ஸோ கழிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 25 lakhsல வெறும் 22,30,000 rupeesல கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து என் சைட்லேருந்து நெகோஷியபிளும் பண்ணித்தரேன். இவ்வளோ விஷயம் பண்ணித்தரேன். ஸோ இது எல்லாமே வீடை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். லேண்டை பற்றி எதுவுமே சொல்லேன்னு சில பேர் கேட்பீங்க. ஸோ லேண்டு வந்து விற்கிற மாதிரி என்னோட கான்செப்ட் கிடையாது, ஃபுல்லாகவே வீடு. ஏன்னா வீட்டுக்கு மத்தியில் இருக்க ப்ராப்பர்ட்டி இதை வீடாக தான் மோஸ்ட்லி எல்லாம் தேடி வருவாங்க. ஸோ வீட்டோட சேல்ஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய ஐடியா. ஸோ எல்லாருக்குமே நான் வீடோட கொடுக்க முடியாது, 1-2 பேர் லேண்டாக வாங்கி 2 years கழிச்சு கட்டுற மாதிரி மைண்ட் செட் இருக்கும். ஸோ உங்களுக்கு லேண்டு மட்டும் வேணும்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் 2,500, வெறும் 2,500 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. பைபாஸ் கும்மிடிப்பூண்டி பைபாஸ் சர்வீஸ் ரோடில் 2,500 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு வேறு எந்த ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் வாங்க முடியாது. ஏன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் முன்னாடி TJS ஸ்கூல் சொல்லியிருந்தேன். ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான லொக்கேஷன் பார்த்தா இப்போ 3 years போயிட்டு இருக்குது சிறுபாபுரி முருகன் கோயில். ஸோ அது ரொம்ப ஃபேமஸ். டியூஸ்டே அண்ட் சண்டேலாம் வந்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். அவ்வளோ பெரிய ஃபேமஸாக போயிட்டுருக்கு அந்த கோயில் பக்கத்தில். அந்த பைபாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதே பைபாஸ்லேயே சர்வீஸ் ரோட்லேயே
ஒருத்தர் லேஅவுட் போட்டிருக்காங்க. மெயின் ஆன் ரோடில் உள்ள பிளாட்ஸ் 10,000 per square feet ரேட். வரும்போது அந்த லேஅவுட்டை நீங்கள் பார்த்துட்டே வரலாம். அது உள்ள அடுத்த பிளாட் தான் உங்களுக்கு 6,000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட், 5,000 ரூபாய் கீழே கிடையாது. அந்த பட்ஜெட்டில் போட்டிருக்காங்க. அதை தாண்டி வர அடுத்த சர்வீஸ் ரோடில் இருக்க லேஅவுட்டு நம்ம லேஅவுட் தான். இது வெறும் 2,500. எனக்கு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் எந்த லேஅவுட்டும் கிடையாது. அவர் போட்டிருக்க லேஅவுட்டு 5,000 ரூபாய் கீழே கிடையாது. அதை தாண்டி 4 கிலோமீட்டர் தாண்டி வரைக்கும் அதே சர்வீஸ் ரோட்டில் நான் போட்டிருக்க லேஅவுட்டு வெறும் 2,500 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வரவங்க எல்லாருமே கையில் கேஷ் இருக்காது. பேங்க் லோன் போடணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா பேங்க் லோன் உங்களுக்கு 90% அரேஞ்ச் பண்ணி தரேன். உங்கள் கையில் வெறும் 2 லட்சம் இருந்தால் போதும், 2 lakhs இருந்தால் போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு சொன்னா இல்லையா, அதை சேர்த்தே 2 லட்சம் இருந்தால் போதும். பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கையில் 2 lakhs இருந்தால் போதும், நான் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபேமிலியோட வந்து சைட் பார்க்கணும் அப்படின்னா பிக்கப் ட்ராப் ஃப்ரீயாகவே கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தரேன். கும்மிடிப்பூண்டி சென்னை லாங்காக இருக்குமே, வண்டி அரேஞ்ச் பண்ண முடியுமா யோசிக்க தேவையில்லை. நீங்கள் ஃபேமிலியோட வர மாதிரி இருந்தால் சென்னையில் எங்கே இருந்தாலும் உங்களை பிக்கப் பண்ணி லொக்கேஷன் காட்டு ரிட்டன் ட்ராப் பண்ணிடுவேன். ஃப்ரீ சைட் விசிட் தான். மோஸ்ட்லி வர எல்லாருமே ட்ரெயின் ரூட்னால ட்ரெயினே யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் கேப் ஃபெசிலிட்டி. இவ்வளோ நேரம் ப்ரோ வந்து கம்ப்ளீட் இந்த சைட்டை பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டேரக்ட் V2 நம்பர் தான். நீங்கள் யாருக்குமே ப்ரோக்கரேஜ் கமிஷன் எதுவும் கொடுக்க தேவையில்லைங்க. டேரெக்டாக வந்து இந்த வீடு இல்லை இந்த சைட்டை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்கள், டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுங்கள், வந்து உங்கள் பிளாட்டை இல்லை உங்கள் வீடை புக் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ பிரதர்.